இந்து பரிஷத் தமிழ்நாட்டில் வட தமிழகம் தென் தமிழகம்னு சொல்லி ரெண்டு பகுதியாக அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக வேலை செய்கிறது. ஈரோடு சேலத்திலிருந்து வடக்கு இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சேர்ந்தது வட தமிழ்நாடு. அந்த மாவட்டங்கள் இருக்கக்கூடிய 27 மாவட்டங்களை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் மாநில நிர்வாகிகளுடைய 2 நாள் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் முக்கியமாக அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய வேலைகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். நமக்கு இப்போ தமிழ்நாடு முழுக்க 2500 ஊர்களில் கிராமங்களில் நம்முடைய கிளை இருக்கிறது. வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் 1010 வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளில் நம்முடைய கமிட்டிகள் கிளைகள் எல்லாம் இருந்து வேலை செய்கிறது. அதே மாதிரி எங்கெல்லாம் சேவா காரியம் நடக்கிறது, பின்தங்கிய பகுதிகளில் படிப்பறிவு கொடுக்கறதுக்காக இருக்கக்கூடிய டியூஷன் சென்டர், அதே போல மருத்துவ முகாம்கள், காலாகாலமாக இருக்கக்கூடிய சேவை விஷயங்கள், ஆலயங்களுடைய உழவார பணிகள், இப்படி ஏராளமான பணிகள் விஸ்வ இந்து பரிஷத்து மூலமாக நடக்கிறது. நாடு முழுக்க 7500க்கும் மேற்பட்ட பெரிய ப்ராஜெக்ட் நடக்கிறது, ஸ்கூல் நடக்கிறது. தமிழ்நாட்டிலேயும் கூட பள்ளிக்கூடங்கள், ஆஸ்பத்திரிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தின ஆய்வுகள் நடக்கிறதுக்கு ஒரு கூட்டம். ரெண்டாமத்த விஷயம், காலாகாலமாக தமிழகத்துல, மாநிலத்துல, நாட்டில நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தின விஷயங்கள் நம்ம தீர்மானமாக போடும். குறிப்பாக இந்த சமயத்துல திருப்பரங்குன்றத்துல கோவில்ல மலையில தீபம் ஏற்றுறதாக இருக்கலாம், இல்லைன்னா ஒரு ஹைகோர்ட்ல நடு ரோட்ல வச்சு பசுவை வதை செய்யக்கூடாது, அரவு சாலைகள் என்ன பண்ணணும், எஸ்பிசிஐ இருக்கிறது, எப்படி பிராணிகளை பாதுகாக்கணும்னு சட்டம் இருக்கிறது. அதையெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிடாம மைனாரிட்டிக்காக பாதுகாக்கிறதுக்காக இவங்க இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் போனாலும் நாம ரிவ்யூ பெட்டிஷன் பண்ணுவோம். அதே மாதிரி கோவில்களுடைய நிர்வாகம் இந்துக்களுடைய கொடுக்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருக்கிறது. அதையெல்லாம் நாம மக்களுக்கு விழிப்புணர்வு பண்றதுக்காக இந்த 2 நாள் மாநாடு நடக்கிறது. ஆகையனால அதனுடைய அடிப்படையில் ஒரு விளக்க பொதுக்கூட்டம் தான் இங்க நடந்தது. உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய பேரு ஸ்தானு மாலையன். இந்த பேரு கேட்டாலே 3 சாமி இருக்கக்கூடிய சுசீந்திர சாமியுடைய பேரு. நான் கன்னியாகுமரியை சேர்ந்தவன், அதனால என் பேர்ல அது ஊர் இருக்கிறது. அகில பாரத இணை பொதுச் செயலாளர், மத்திய கமிட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு கமிட்டியில இருக்கக்கூடிய அந்த கமிட்டியில நானும் ஒரு உறுப்பினர். உலக நாடு முழுக்க இருக்கக்கூடிய வேலைகள்ல நான் தமிழ் பேசக்கூடிய பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் பண்றேன். அதனுடைய உதாரணம் தான் இந்தோனேஷியா நான் சொன்னேன். இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு, நேரம் இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வந்தால் நான் பேசிட்டு இருக்கலாம். நமஸ்தே.